அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது யூபிஐ செயலி மூலம், அதாவது யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் செயலிகள் மூலம் நாம் பண பரிவர்த்தனை செய்யும் போது தவறுதலாக வேறு ஒருவருடைய கணக்கில் நாம் பணத்தை செலுத்திவிட்டால் அந்த பணத்தை திரும்ப பெறுவதற்காக எவ்வாறு புகார் அளிக்கலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தற்போதைய டிஜிட்டல் உலகில் பொருட்கள் வாங்கும் போது பண பரிவர்த்தனைக்கு பதிலாக பிஹிம், போன்பே, ஜிபே, பேடிஎம் போன்ற யூபிஐ செயலிகளை நாம் பயன்படுத்தி QR கோடை ஸ்கேன் செய்து பண பரிவர்த்தனை செய்கின்றோம். அதே போல் வேறு ஒருவருடைய கணக்கில் பணத்தை செலுத்துவதற்கு போன் நம்பர் அல்லது வங்கி கணக்கு எண்ணை பயன்படுத்தி பணத்தை செலுத்துகிறோம். அவ்வாறு செலுத்தும் போது ஒரு எண் மாறுபட்டாலும் வேறு ஒருவருடைய கணக்கில் அந்த பணம் சென்றுவிடும். அவ்வாறு தவறுதலாக வேறு ஒரு நபருடைய கணக்கில் நாம் பணத்தை செலுத்திவிட்டால் அந்த பணத்தை திரும்ப பெறுவதற்காக இணையதளத்தில் நாம் புகார் அளிக்கலாம். அவ்வாறு புகார் அளிப்பதற்கு இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.npca.org.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, NPCI. இந்த நிறுவனம் நாம் செய்கின்ற அனைத்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கின்ற ஒரு நிறுவனமாகும். நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த இணையதளத்தில் நாம் புகார் அளிப்பதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி இந்த மெனுலேயே நிறைய சர்வீசஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வாட் வி டூ அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட்லயே யூபிஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க கீழே வரும்போது டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். யூபிஐ டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம் அப்படிங்கிற இந்த பேஜ்ல புகார் அளிக்கலாம். அல்லது இந்த மெனுலயே திருப்பி வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு, கெட் இன் டச் அப்படி கொடுத்திருக்காங்க. இதுல யூபிஐ கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். யூபிஐ டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம் அப்படிங்கிற இந்த பேஜ்ல கீழே வந்தீங்கன்னா இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. டிரான்சாக்ஷன், நான் டிரான்சாக்ஷன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நீங்க டிரான்சாக்ஷன் இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் கேட்டிருக்காங்க. இதுல கிளிக் பண்ணீங்கன்னா இரண்டு விதமான நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் கொடுத்திருக்காங்க. பர்சன் டு பர்சன், பர்சன் டு மர்ச்சன்ட் அப்படி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு நபர் இன்னொரு நபருக்கு டிரான்ஸ்பர் செய்வது அல்லது ஒரு நபர் ஏதாவது பொருட்கள் வாங்கி அந்த கடைகளுக்காக பரிவர்த்தனை செய்வது. இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பர்சன் டு பர்சன். அப்புறம் இஷ்யூ கொடுத்திருக்காங்க. என்ன இஷ்யூ அப்படிங்கறத செலக்ட் பண்ண வேண்டும். அமௌண்ட் டெபிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் டு பெனிஃபிஷியரி அக்கவுண்ட். டிரான்சாக்ஷன் ஃபெயில்ட் பட் அமௌண்ட் டெபிட்டட் இன்கரெக்ட்லி டிரான்ஸ்ஃபர்ட் டு another account. Transaction time out but amount debited in account. Fraudulent transaction. Transaction pending. Transaction not permitted. Transaction declined. இந்த மாதிரி இஷ்யூ கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க எந்த இஷ்யூ உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கரெக்ட்லி டிரான்ஸ்ஃபர் டு another account அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நபருக்கு தவறுதலாக பணத்தை செலுத்தி இருந்தால் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அல்லது இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன ரீசன்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அப்புறமா கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன புகார் என்பதை பற்றி நீங்கள் இதுல கமெண்ட்ஸ் எழுதலாம். அப்புறம் டிரான்சாக்ஷன் ஐடி கேட்டிருக்காங்க. நீங்க பரிவர்த்தனை செய்யும் போது உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் ஐடி வரும். அந்த ஐடியை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேங்க் நேம் கேட்டிருக்காங்க. உங்க பேங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ரூபீஸ் எவ்வளவு அப்படிங்கறத என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது அமௌண்ட் எவ்வளவுங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன், நீங்க பண பரிவர்த்தனை செய்த டேட்டை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. எல்லாமே கிளியரா என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே உங்க கம்ப்ளைண்ட் சமர்ப்பிக்கப்படும். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் வழியா வரும். அப்புறமா இங்க டிஸ்பிளேல உங்க கம்ப்ளைண்ட் ஐடி திரையில் தோன்றும். அந்த கம்ப்ளைண்ட் ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். நீங்கள் இவ்வாறு புகார் அளித்து 7-8 நாட்களுக்குள் உங்களுக்கான பணம் திரும்பவே உங்க அக்கௌண்ட்லேயே செலுத்தப்படும். ஆகவே யூபிஐ ஆப்புகள் வழியாக பண பரிமாற்றம் செய்பவர்கள் தவறுதலாக வேறு ஒரு நபருடைய கணக்கில் நீங்கள் பணத்தை செலுத்திவிட்டால் அந்த பணத்தை திரும்ப செலுத்துவதற்காக இவ்வாறு புகார் அளித்து பெற்றுக் கொள்ளலாம். இது மிகவும் பயனுள்ள ஒரு தகவல். ஆகவே பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். பலரும் இந்த பிரச்சனைகளை அடிக்கடி சந்திக்க நேரிடும். அவ்வாறு உங்களுக்கு இந்த இஷ்யூ நிகழ்ந்திருந்தால் இவ்வாறு புகார் அளித்து உங்களது பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.